பிப்ரவரி 14 தான் காதல் தினமா? அன்னைக்கு தான் காதலிக்கணுமா? இல்லை சட்டம் மட்டும் வச்சிருக்கா? என்னங்கடா இது? இது போனா அம்மா அன்னையர் தினம்ன்றீங்க, ஃபாதர் டேங்கிறீங்க, ரெடிமேட் டேங்கிறீங்க, சாக்லேட் டேங்கிறீங்க, கண்டங்கன டேலாம் வருது. எதைதான் கொண்டாடுறது? ஏன் இப்படி குழப்பி எடுக்கிறீங்க பக்கிகளா? நாளைக்கு ஜனவரி 14 காதல் தினமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்கள எதிரே நானது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியா? உருப்படியா இருங்களா? ஏன்டா தேவையில்லாம போய் உங்க அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ண சண்டையே வராது. அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்க நல்லா இருப்பீங்களா? தேவையில்லாம ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன், இது பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், இப்போ என்ன அழாதீங்களா? சரி, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்றது ஒரு சிலர் நல்லா இருக்காங்க, நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா அவங்க மாதிரி உண்மையான காதலிகள் நல்லா இருக்கும் இந்த வாழ்க்கைகள் வந்து. இது வந்து இன்னைக்கு தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. என்னைக்கும் சொல்லலாம். அவங்க கல்யாணம் ஆளு எப்போ பார்த்தாங்க என்னைக்கும் சொல்லலாம். அவங்க பார்க்கறதும் சொல்லலாம் நல்லா இருக்குன்னு. நிறைய பேர் நல்லா உண்மையான காதலுக்கு உயிர் கொடுத்த மாதிரி நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். ஒரு சில அள்ளு சொல்ற நாயிங்க நாதாரிங்க காதலுங்கிற பேர்ல சில விஷயம் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு போற நாயிங்க லாரி அடிப்பு சாகணும், தலைவெடிச்சு சாகணும், வயிற்றால போய் சாகணும், இன்னும் என்னென்னமோ குளிர்மா சாகணும். அவங்க கிடைக்கணும். அது ஆனாலும் சரி பொண்ணாலும் சரி. இது இன்னும் என்னோட சாபம். அந்த சாபம் என்னைக்கும் விட்டுக்கலாம். ஏன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் உண்மையான மனசை வந்து பார்க்கறது கிடையாது. காசு இருக்கா, பேக்ரவுண்ட் என்னான்னு பார்க்குறீங்க. அது ஆனாலும் சரி பொண்ணாலும் சரி. நமக்கு வந்து சரி நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அது பெரிய துப்பாக்கு கதை. அதை பற்றி எதுவும் சொல்லணும் இல்லை. அது சொன்னாலும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு சகோதரி வேண்டாம். சரி, நல்லா இருக்கு, நல்லா இருங்க, நல்லா போங்க, நல்லா போங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா அது போதும்.